Hello friends, welcome to XHTML and CSS Tamil tutorial 7th part. நான் சீனு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா, இந்த கிளாஸ் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். நம்ம இது வரையும் எவ்வளோ பார்த்துருக்கோம், அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இதை காட்டியிருக்கோம். எனக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த 16 வீடியோ தான் இப்போது இதுவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 17வது பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னென்னு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு HTMLனால் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் XHTML எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, அப்புறம் நார்மலாக சம் டேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேஜில் எழுதுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் லிங்கிங்கோட டைப்பு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இமேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டேபிள், பார்டரு, அதுக்கு டிசைனிங் பார்த்தோம். புல்லட் பாயிண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இது வரையும் இந்த 7th பார்ட் வரைக்கும் நார்மலாக யூஸ் பண்ணோம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் CSS ஸ்டைல் கொடுக்கறதுக்காக CSS ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இந்த CSSலேருந்து நம்ம கலரில் எப்படின்றத யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு பார்ட்டுன்ற மாதிரி போகும். அதுக்கு மேலே CS இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒவ்வொரு இதுவும் ரெண்டு சாப்டரும் நம்ம ஒரே கிளாஸில் பார்த்துருக்கோம். அதாவது பேடிங் யூஸ் பண்ணுறது மட்டும், அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜஸ்ஸு, பார்டர், ஸ்டைல், லிங்கிங், அதை லிங்க் கொடுக்கறதுக்கு ஸ்டைலுக்கு அந்த விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரி பார்த்தோம். அப்புறம் அந்த டிவ் ஆப்ஷனை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கிளாஸ் ஐடி வச்சு பார்த்தோம். அப்புறம் சைல்டு செலக்டர் எப்படி அது சூடு எலிமெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அதாவது இன்னொரு பேஜிலேருந்து நம்ம பேஜுக்கு எப்படி ஸ்டைல் ஷீட் மூலிமா லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்தோம். பொசிஷன், அதோட ஹைட்டு, பொசிஷனை வச்சு பார்த்தோம். நான் எதுக்கு அடிக்கடிக்கு ரீகால் பண்ணுறேன்னா, நான் சொல்லித்தரது பெருசு இல்லைங்க, நீங்கள் அடிக்கடிக்கு அதை ரிப்பீட் பண்ணி எழுதி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அது உங்கள் மனசில் பதியும். மற்றபடி இது ஈஸியானது தான். ஒரு 2-3 டைம் நீங்களே ஒரு ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ஈஸியாக போயிடும். இப்போ எதுக்காக 16 வீடியோஸை பற்றியும் சொன்னோம். இப்போ 17வது நான் எழுத போகிறது என்னாச்சுன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்ம். ஸ்பெல்லிங் தெரில, ஃபார்ம்ஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிற இந்த வீடியோவில். இதுவரையும் இந்த 17 வீடியோ நீங்கள் ஒழுங்காக பார்த்துருந்தீங்களாவே ஒரு ஹோம் பேஜில் இண்டெக்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த 16 வீடியோ மூலிமா மட்டுமே பண்ணலாம். இதுவரையும் பார்த்தது. இந்த ஃபார்ம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, கான்டாக்ட், எபோட்டஸ், அது மாதிரி கிளிக் கொடுக்கும்போது யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். இந்த மெயில் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, அந்த மாதிரியெல்லாம் கேட்கும். அந்த மாதிரிலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை காட்டுறதுக்காக தான் ஃபார்மு. ஸோ நம்ம இப்போது கிளாஸுக்கு போகலாம். ஃபார்மு இதுதான் பேசிக்காக நார்மலாகன்றது. நம்ம ஃபார்முக்கு போகிறதுனால புதுசாக ஒரு டைட்டில் கொடுக்கலாம், வெல்கம் டு நியூ ஃபார்ம். ஃபார்ம் நார்மலாக நம்ம பாடிக்குள்ளார தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஃபார்ம்னால் ரொம்ப இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. நார்மலாக அதுக்கெல்லாம் ஈஸியாக அவங்களே டேகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் ஃபார்மில் இருக்கிறது. ஒரு டேகை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது எப்படின்றது சொல்லிட்டு தர போகிறேன். க்ரியேட்டிங் யூசர் நேம், பாஸ்வேர்டு. யூசர் நேம் அப்படின்னு போட்டுக்கோங்க, டேரெக்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா அதுக்கு தெரியும். அப்புறம் இன்புட் டைப் மட்டும் நம்ம இது அவங்களா ரெடி பண்ணி வச்சுன்னு ரெடிமேடாக. டெக்ஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். டெக்ஸ்ட் அப்படின்னு போடுறோம். அப்புறம் அதுலேயே நேம் அப்படின்னு போட்டுக்கோங்க. நேம் நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். இதாலையும் யூசர் நேம் பற்றி யூஸ் பண்ணுறதுனால யூசர் நேமே போடுறேன். யூசர் நேம் பற்றி சொல்கிறதுனால நம்ம யூசர் நேமே போடுறேன். நேம்
யூசர் நேம்னு போட்டுக்கோங்க. அது சைஸ், அதாவது எத்தனை லெட்டர் உள்ளார இருக்கணும் அப்படின்றது, அதாவது யூசர் நேம் இருக்குதுல்ல, அது எத்தனை சைஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக போடுறேன். ஒரு 10 கொடுக்குறேன். அதேமாரி இதுலேயே மேக்ஸிமம் லென்த்து ஹைட்டு என்னென்னமோ யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து இது இப்போதைக்கு இது மட்டும் சேவ் பண்ணி என்ன அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு முன்னால் இது மட்டும் ஏன் எழுதி காட்டேன்னா, இப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஒன்று காட்டிடுறேன். தெரியுதுங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்றதுனா, இங்கே ஃபார்ம் அப்படின்றது எழுதலை. ஃபார்ம் எழுதிட்டு க்ளோஸ் பண்ணால் தான் அது ஒரிஜினலாக ஒரு ஃபார்ம் ரெடி ஆனதுக்கான ஒரு அடையாளம். ஆனால் நம்ம இது எழுதாதே அங்கே டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா, அது தான் இந்த HTML சிறப்பு. இந்த யூசர் நேம் இன்புட் டைப் அது மாதிரி போட்டாவே அது ஃபார்ம் அப்படின்றது அந்த ப்ரௌசருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் டிஸ்பிளே ஆச்சு. ஆனால் நீங்கள் அது எழுதாத போடாதீங்க. எல்லா ப்ரௌசர்லேயும் அது மாதிரி சப்போர்ட் ஆகாது. ஃபார்ம் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளார தான் இன்புட் யூசர் நேம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு டைம் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. யூசர் நேம் அப்படின்னு காட்டுது. போட்டு நம்ம எழுதலாம். தெரியுங்களா? எவ்வளோ வேணாலும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சைஸுன்றது இந்த லென்த்தை குறிக்கிறது. நம்ம அதை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், 15 கொடுத்துக்கலாம். சைஸ் 15 கொடுத்துருக்கேன். அப்புறமா வேல்யூ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்றது நீங்கள் அது பார்க்கும்போது தெரியும். அதாவது என்டர் ஹியர் அப்படின்னு எழுதுறேன். என்டர் ஹியர் அப்படின்னு எழுதிட்டுருக்கிறேன். சும்மா ஒரு சிம்பிள் போட்டு விட்ருக்கேன். இப்போ அது ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? என்டர் ஹியர் வேல்யூ வந்து அதுவே டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் இதை நம்ம அழிச்சிட்டு அப்புறம் நம்ம தேவையானதை அப்படி எழுதிக்கலாம். அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகினுங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்ன சின்னதாக இருந்துச்சு, இப்போது பெருசாக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எதுக்குன்னா, அந்த பாக்ஸ்குள்ளார எவ்வளோ லெட்ரு மேக்ஸிமம் எழுதலாம் அப்படின்றது சொல்கிறதுக்காக ஒரு 5ன்ற மாதிரி யூஸ் பண்ணுறேன். 5ன்ற மாதிரி யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு அது ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள் 5க்கு மிச்சம் நான் எழுதிட்டே இருக்கிறேன், போக மாட்டேங்குது. அது மாதிரி நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. யூசர் நேம்லேருந்து இவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை டேக் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு அது என்ன டைப் பண்ணுறது டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நேமு என்ன நேம் அப்படின்ட்டு, சைஸு, அப்புறம் என்டர் ஹியர்ன்றது ஒரு வேல்யூவாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் எத்தனை டைப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது. இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்ம். அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செக் பாக்ஸு, ரேடியோ அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வருது. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி இன்புட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீ வேறு கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.